இந்திய புராணங்கள் காலத்தோட அதிசயங்களை நம்மளை ரொம்பவும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான மர்மங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைஞ்சிருக்கும் இல்லையா? அதில் ஒன்று தான் டைம் டிலேஷன், அதாவது கால நீட்டிப்பு அப்படிங்கிற அறிவியல் சார்ந்த மர்மத்தை அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. ககுத்மி அப்படிங்கிற ஒரு அரசர் இருந்தார். அவரோட மகள் ரேவதி சாதாரண பெண்களை மாதிரி இல்லாமல் உயரமாகவும் அதே சமயம் தெய்வீக அழகு நிறைஞ்சு இருந்தவ தான் ரேவதி. இவ்வளவு தனித்துவமாக இருந்த பெண்ணிற்கு இணையான மருமகனை தேர்வு செய்யணும் அப்படின்னு நினச்சாரு ககுத்மி. ஆனால் அவளுக்கு ஏற்ற ஒரு மணாளனை ககுத்மியால் தேர்ந்தெடுக்க முடியலை. அதனால் ககுத்மி ஒரு முடிவு செஞ்சார். படைச்ச பிரம்மன் கிட்டேயே போய் கேட்கலாம் அப்படின்னு ரேவதியும் ககுத்மியும் இந்திரலோகம் போனாங்க. இந்திரலோகம் அப்படின்னாலே இசையும் நடனமும் இல்லாமல் இருந்திருக்குமா? இவங்க போனப்போ ஒரு இசை நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. இது முடிஞ்ச அப்புறம் ககுத்மி பிரம்மனை போய் பார்க்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தார். இசை நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் பிரம்மனை போய் பார்த்து, என்னோட மகளுக்கு ஏற்ற மணாளன் யார், எனக்கு ஏற்ற என்னோட மருமகன் எங்கிருக்கான், என் ராஜ்யத்துக்கு அடுத்த முடிசூடும் மன்னன் எங்கிருக்கான் அப்படின்னு கேட்டார். பிரம்மலோகமே கேட்குற மாதிரி சிரிச்சார். ககுத்மிக்கும் ரேவதிக்கும் ஏன் சிரிக்கிறாரு அப்படிங்கிற குழப்பம். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு ஆழமான உண்மை மறைஞ்சிருந்துச்சு. பிரம்மன் சொன்னார், மன்னா நீங்கள் சில நிமிடங்கள் தானே இருந்த அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் பூலோகத்தில் பல யுகங்கள் கடந்துருச்சு. நீ நினச்சி வச்சுருந்த மருமகனும் இல்லை, உன்னோட உறவினர்களும் யாரும் இல்லை, ஏன் உன்னோட ராஜ்யமே இல்லை. காலம் அப்படிங்கிற சக்தி எல்லாத்தையும் மாற்றிருச்சு. இந்த வார்த்தை ககுத்மிக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவர் பூலோகத்தை விட்டு கிளம்பின போது அது சத்திய யுகம், ஆனால் இப்போது மீண்டும் அவர் திரும்ப செல்லும் போது அது துவாபார யுகம் ஆரம்பமாகி இருந்துச்சு. பிரம்மாவின் அறிவுரையை ஏற்ற ககுத்மியும் ரேவதியும் மீண்டும் பூலோகம் போனாங்க. அங்கே இருக்க உலகம் முழுசாக மாறி இருந்துச்சு. காலத்தின் சக்தி எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறத நேரில் பார்த்து உணர்ந்தார் ககுத்மி. பின்னர் மகாவிஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணரின் அண்ணன் பலராமரையே ரேவதிக்கு ஏற்ற மணமகனாக தேர்ந்தெடுத்து அவங்களோட திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இந்த கதை நமக்கு ஒரு உண்மையை சொல்லும். காலம் என்பது மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அதிசய சக்தி இல்லையா? இங்கே சில நிமிடங்கள் கூட வேற உலகத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக மாறி இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த கதை நம்ம ஆள் மனசுக்கு ஒரு அனுபவமாக மாறி இருக்கும். இந்த மாதிரியான புராண கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.